இப்போ தலித்துன்னு சொல்லாத, இப்போ ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறான், திராவிடன்னு சொல்லாத. அறிவுகெட்ட கும்பல், கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத கும்பல், தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் ஞான சூன்யங்கள். திராவிடங்கிறது என்ன சாதி பேரா? அது திராவிடன் சொன்னா என்ன ஆயிரும்? திராவிடன் சொல்லிட்டா தமிழனுங்கிற உணர்வு இல்லாம போயிருமா? எல்லாம் மடைமாற்றம் செய்கிற கேவலமான அரசியல் இது. திராவிடன் சொன்ன உடனே தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு. பெரியார் என்ன மொழி, என்ன அவன் என்ன சாதின்னு தோன்றான். அவருக்கு தெலுங்குரா கன்னடரான்னு. இப்போ அம்பேத்கர் மராட்டியர்னு ஒதுக்கிடுவியா நீ? காரல் மார்க்ஸ் ஜெர்மானியர்னு ஒதுக்கிடுவியா? இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது. திராவிடம், இந்தியம், இதன் கோட்பாடுகள் தமிழர்களை பிளந்து பிரித்து வலிமை பெறும். தேவேந்திரர், தேவர் இருவரும் ஒருதாய் பிள்ளைகளாக ஒன்றாகி விட்டால் ஏது கருணாநிதி, ஏது ஜெயலலிதா, ஏது எம்ஜிஆர்? வடக்கே படையாச்சி, பறையர், இரண்டு பெருத்த தமிழ் சமூகம் ஒன்றாகிவிட்டால் ஏது திராவிடன், இந்தியன்? நாம் தனித்தனியாக பிளந்து பிரிந்து நிற்கிற வரை திராவிடன் வலிமை பெறுவான், இந்தியன் வலிமை பெறுவான், அதிகாரத்திற்கு வருவான். பிரிக்கும், பிரிச்சு பிரிச்சு போடும். திட்டமிட்டு இவர்கள் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு மொழி பற்று, இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதி பற்று, மதப்பற்றை ஊட்டினார்கள். அதனால் என்ன ஆனது? தேவேந்திரர் மீது அடி விழுந்தால் தேவருக்கு வலிக்காது, தேவர் மீது அடி விழுந்தால் தேவேந்திரருக்கு வலிக்காது, நாடார் மீது விழுந்தால் கோனாருக்கு வலிக்காது, வன்னியர் மீது விழுந்தால் பறையருக்கு வலிக்காது, பறையர் அடிபட்டால் படையாச்சிக்கு வலிக்காது, கவுண்டர் அடிபட்டால், கவுண்டர் தாக்கப்பட்டால் செட்டியாருக்கு வலிக்காது, பிள்ளைக்கு வலிக்காது, முதலியாருக்கு வலிக்காது. இந்து அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வலி இல்லை, கிறிஸ்தவன் அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வலி இல்லை, இந்துக்கு வலி இல்லை. ஆனால் இதில் எவன் அடிபட்டாலும் ஒரே ஒரு உணர்வு, ஒரே ஒன்று கதறி துடிக்கும். அது எது? அதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு, இன அரசியல். அப்ப திராவிடம், இந்தியம் நம்மை பிரித்து பிளந்து வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வரும். தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு என்பது சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்து நிற்கிற தமிழ் சமூகத்தை நாங்கள் தமிழர்கள், ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தேசியத்தின் மக்கள் என்ற உணர்வுட்டி ஒன்று கட்டி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வரும். அதுதான் நடக்கிறது. கோயில்பட்டியிலே தினகரன் ஐயா போட்டியிடுகிறார்கள் அமமுக சார்பில். அவர் தோற்று போகிறார். ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி பெறுகிறார். காரணம் என்ன? அங்கே பெரும்பான்மையான இருக்கிறவர்கள் மறவர்கள், அடுத்து தேவேந்திரர், அடுத்து நாடார், அடுத்து கோனார். இந்த 4 தமிழ் சமூகமும் ஒன்றோட ஒன்று இணையவில்லை. தேவருக்கு தேவேந்திரர் போடவில்லை, நாடாரும் கோனாரும் போடவில்லை. அதனால் ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி விட்டு விட்டார். இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை என்ன? நமக்கு முன்னாடி நிற்கிறது ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் நிறுத்துற மறவருக்கு தேவேந்திரர் போட போறாரா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவருக்கு தேவேந்திரர் போட போறாரா? ஐயா ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா, நாடார் போட போறாரா? பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் சீமான் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவரும் நாடாரும் கோனாரும் போட போறாரா? இதாண்டா இந்த தேர்தல், இதுதான் இந்த தேர்தல். இது ஒண்ணுதான் நம் இனத்திற்கான தேர்தல், வேற வழியே கிடையாது. இப்போது நான் தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று என்று போராடுகிறேன். நான் யார், நீ யார்? யாரிடத்தில் முறையிட்டு போராடி கொண்டிருக்கிறாய்? ஒரு தடவை உன் நெஞ்ச தொட்டு சொல்லி சிந்திச்சு பார். யாரிடத்திலே போராடி கொண்டிருக்கிறாய்? இது ஒரு போராட்டம் இல்ல,
எல்லா போராட்டங்களையும் மனு கொடுத்து முறையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போராடுகிறோம். இந்த நாடு உன்னுது, இந்த நிலமும் அதிகாரமும் உன்னிது, உன்னுடையது. இதை பிறரிடத்தில் கொடுத்து விட்டு நீ மனு கொடுத்து போராடுவது மாறி ஒரு மானங்கட்டதனம் ஒன்று உண்டா? இந்த அதிகாரம் நம்மிடத்திலே இருந்தால் இந்த போராட்டம், இந்த கூட்டம் அவசியப்படுமா? யோசிச்சு பாரு, அவசியப்படுமா? தமிழ் பேரன்பின் தாய், அவள் பிள்ளைகள் எப்படி பிறரை வெறுப்போம்? நீ அருந்ததியர் மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுங்க, 8 கூட கொடுங்க, 6 கொடுங்க, 10 கூட கொடுங்க, வேணாம்னு சொல்லலாம். ஆனால் பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்திருக்கணும். எங்கிருந்து எடுப்பீர்கள்? 10 விழுக்காடு. எக்கனாமிக்கலி பேக்வர்ட், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவர்களுக்கு எங்கிருந்து கொடுத்தீர்கள்? நான் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட், சமூகத்தாலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவன். அப்ப நீ என்ன பண்ணும்? அருந்ததியர்களுக்கு நீ பொதுவில் இருந்து 3 விழுக்காடு 4 விழுக்காடு கொடுத்திருந்தால் அதுக்கு பேச்சே கிடையாது. பாராட்டுகள், கொண்டாட்டம், வாழ்த்துக்கள். ஆனால் நானே நெடுஞ்சதட்டில் 4 பருக்கை போட்டு தின்னுகிட்டு இருக்கேன், அதுல இருந்து 2 எடுத்து கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்த? எனக்கென்று அரசியல் வலிமையோ அதிகாரமோ இல்ல, எனக்கென்று தலைமையோ இல்ல. அப்ப நான் குரலற்ற மக்கள், உழைக்கும் எளிய மக்கள், எஸ்சி எஸ்டியில் இருந்து 3 கொடுத்த ஐயா கருணாநிதி பிசி எம்பிசியில் இருந்து 3 கொடுத்திருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு உங்க யார்ட்டாவது பதில் இருக்கா? ஏன் கொன்றுப்பான்? ஆனால் இவனுக்காக இருந்த தலைவர்கள், என் மக்களுக்காக முன்னணி இருந்த தலைவர்கள் மக்கள் செய்தது, அவர் நமக்கான மக்களுக்கான உரிமையை எடுத்து 3 விழுக்காடு கொடுத்தாரோ அவர் இடத்திலே அடுத்த தேர்தலில் 2 சீட்டுக்கு போய் நின்றதால் என் சீட்டு போயிட்டு. அதுல 3 விழுக்காடு கொடுத்தது கூட இல்ல, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் போட்டாப்ல, முன்னுரிமை. நல்லா நீ விளங்கணும், முன்னுரிமை என்று போட்ட. அருந்ததிய மக்களுக்கு கொடுத்த 3 விழுக்காடு அப்படியே இருக்கு. அது போக என்னுடைய மிச்சம் இருக்கிற 15லும் அவர் வந்து தகுதி அடிப்படையில், திறன் அடிப்படையில் போட்டியிடலாம். அருந்ததியர் மக்களுக்கு அதிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவருக்கு போக மீதி. அவர் வீட்டில் சாப்பாடு சமைச்சு அப்படியே இருக்கு, அவருக்கு தேவைப்படும் போது சாப்பிட்டுப்பார். ஆனால் எங்கள் சாப்பாட்டிலே அவர் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் முன்னுரிமையில் என்ன வருதுன்னா, அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் நான் சாப்பிடலாம், மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எனக்கு என்று ஆயிட்டது. அதனால என்ன, ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர் வேலை. அந்த வேலையில என்னருடன் பிறந்தார்களே எஸ்சிஏ 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 என்று தாழ்த்தப்பட்ட எஸ்சி அருந்ததிய மக்களுக்கு 4 வேணா இருக்குன்னா தட்டிப்பாரு. நான் போன தடவை காட்டினேன். போக மீதி 1 தான் இருக்கு, 4 போயிடுச்சு அவங்களுக்கு முன்னுரிமை இல்ல. எனக்கு 1 தான் இருக்கு. அது ஆதி தமிழ் குடி பறையனுக்கா இல்ல தேவேந்திரனுக்கா? யாரு எடுத்துக்கிறது? சிக்கல் புரிஞ்சிருச்சா அவனுக்கு? இப்ப நாங்க என்ன சொல்றோம், அந்த 3ஓட அப்படியே நிப்பாட்டு. இதை நல்லா விளங்கிக்க, 3ஓட அப்படியே நிப்பாட்டு. ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் தூக்கிடு, முன்னுரிமை எடு. உச்ச நீதிமன்றமே சொல்லுது முன்னுரிமை கூடாதுன்னு, தூக்கு, அதை எடுத்துரு. இப்போ நான் 15-16 ஆண்டுகளா என்னோட 3 விழுக்காட இழந்திருக்கிறேன். அதுக்கு 3ஐ இதுல போடு. இதுல இந்த 15ஓட சேர்த்து போடு. ரொம்ப நாளா இழந்திருக்கிறேன், அதுக்கு வட்டியோட சேர்த்து 2 சேர்த்து 5ஆ 20ஆ போடு. 20ஆ போட்டியா? என்னைய பட்டியலிருந்து வெளியேத்திரு. யாரு? தேவேந்திரன் என்னைய பட்டியலிருந்து வெளியேத்திரு. வெளியேற்றிட்டு சாதிவாரி எண்ணு. வன்னியரா எண்ணீரு, கவுண்டரா எண்ணீரு, தேவரா எண்ணீரு, நாடாரா எண்ணீரு, கோனாரா எண்ணீரு, முதலியாரா எண்ணீரு, பிள்ளையா முத்தரையரா உடையாரா என்ன எண்ணி குடிவாரி கொடுத்து. அந்த வீட்டுல 100 பேர் இருக்கானா 100 பேர் சாப்பாட கொடுத்துரு. இந்த வீட்டுல 10 பேர் இருக்கானா 10 பேருக்கான சாப்பாடு அனுப்பிடு. ஆனா நீ என்ன செய்யற? 100 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்புற, 10 பேர் இருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்புற. இது நீதி அல்ல, அநீதி. அப்ப என்ன சொல்றோம்? நீ எடுத்து கொடுக்காதடா, டே இங்க வாடா, எடுத்து இந்த உங்க ஒப்பமிட்டு சொத்து ஒண்ணு இல்ல, இது எங்க அப்பமிட்டு இடம். நீ எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான்
சரியான இடஒதுக்கீடு கோட்பாடு, சரியான உரிய பங்கீடு, இதுதான் சரியான சமூக நீதி. இதான் இப்ப நம்ம கேட்கிறது. இப்ப தேவேந்திரர் என்னை எண்ணிட்டார், பாட்டியிலிருந்து நான் வெளியேறிட்டேன், எண்ணிட்டார், எனக்கு 8 வருது, அந்த 8ஐ பிசியில வச்சு கொடுத்துரு. ஏற்கனவே இருக்கிறவனுக்கு எந்த இடம் இருல, என்னோட இடத்த அங்க இருந்து இல்ல மோஸ்ட் பேக்வர்ட் எம்பிசில சேர்த்து கொடுத்துரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப நீ கொடுக்க மாட்ட. ஆனால் பிரபாகரன் மகன், வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்கத்தின் பேரன், பூலித்தவன் மருதுபாண்டி வேலு நாச்சியாரின் பேரன், அழகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலையின் பேரன் வருவான் தருவான். என்ன பண்ணுவான்? வருவான் தருவான். ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இதை பண்ணி விடுங்க அப்படின்னு. பண்ணிட்டா வாழ்த்துக்கள். நமக்கு வர வழியே இல்லை, வழியே இல்லை. ஒன்றை நீ முடிவு பண்ணு, இலவசமாக ஆடும் மாடும் வீடும் வேண்டாம், இந்த நாடு வேண்டும் என்கிற உறுதி உனக்கு வேண்டும். அடிமை சிந்தனை உனக்கு முதல்ல மாறணும். அடிமை சிந்தனை மாறணும், அது ரொம்ப முக்கியம். நம்மவங்களா வந்தாங்களே, இப்ப நம்ம பட்டியலில் இருந்து வெளியேற்ற சொல்றோம்ல, நாளைக்கு எங்க அண்ணங்க இதே இடத்துல இந்த பக்கத்துல கூட இதே இடத்துல கூட போடுவாங்க. ஆனால் எங்க அண்ணங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான், எவன் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுகிறானோ அவனோடு தான் கூட்டணி. இந்த முடிவை நீங்க எடுக்கணும். நான் எடுக்கிறது இல்ல, நான் எவனோடும் சேரதில்ல. நான் வருவேன், நான் கொடுத்துருவேன், நான் எடுத்துருவேன், அவ்வளவுதானே. அந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை என்பது மிகப்பெரிய சமூக நோய். அது தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய எதிரி சாதி மத உணர்ச்சி. சாதியும் மதமும் நம்மளை பிளந்து பிரிக்கும். தமிழர் என்கிற மொழி உணர்வு, இன உணர்வு நம்மை இணைக்கும். நீ பாரு, என் தம்பி பேசினால, முதன் முதலா தமிழ்நாட்டில் என் தாத்தன் இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம் செலுத்த போகும்போது தேவர், நாடார், கோணார், வன்னியர், கவுண்டர் எல்லாரும் என்னோடு வந்தான். அதே மாதிரி அக்டோபர்ல எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவருக்கு வணக்கம் செலுத்தும் போது தேவேந்திரர், நாடார், கோணார், பிள்ளை, முதலி, கவுண்டர், வன்னியர் எல்லாரும் வந்தான். இது எப்படி சாத்தியம்? ஒரே ஒரு மகனால் சாத்தியம், பிரபாகரன் என்ற பெருந்தலைவனால் சாத்தியம். புரியுதா உனக்கு? நீ இந்த கூட்டத்தில் நிறைந்து உட்கார்ந்திருக்க. தேவேந்திரர் பட்டியல் வெளியேற்றத்திற்கு மறவர் இருக்கிறார், அகமுடையர் இருக்கிறார், கள்ளர் இருக்கிறார், கோணார் இருக்கிறார், நாடார் இருக்கிறார், வன்னியர் இருக்கிறார், பிள்ளை இருக்கிறார், முதலியார் இருக்கிறார், இஸ்லாமியர் இருக்கிறார், இந்து இருக்கிறார், கிறிஸ்தவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரே குடையின்களே. என் பிள்ளைகள் இதை நல்லாக உங்கள் சிந்தனையில் ஏற்றிக்கொள்ளும். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியவனின் பிள்ளைகள் நீங்கள். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடியவனின் பிள்ளைகள் நீங்கள். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டோர் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாடிய அறிவு மூதாட்டிய அவையின் பேரனும் பேத்திகளும் நீங்களும் நானும். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சிதோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாடிய சித்தர் சிவாக்கியரனுடைய வாரிசுகள் நாம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று பாடிய பெரும்பாவளன் பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் நாம். இருக்கின்றானே சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. இருட்டறையில் உள்ளதடா தமிழகம்
தமிழ் இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று பாடுகிறான் நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. எப்படி பாடுறான் பாரு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன், தமிழை உயிராக நேசித்து பாடிய புரட்சி பாவலன், தமிழ் வளர்த்தல் ஒன்று. தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடாது, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறான். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. எதை? சாதியை ஒழிக்கலைன்னா நாடு துலங்காதுங்கிறான். கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறான். அது எந்த தாய்? தமிழ் தாய். அந்த தாய் அரியணை ஏற வேண்டும் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஒரு தாய் பிள்ளைகளாக கட்டி அணைத்து நின்றால் இனப்பகையும் துரோகத்தையும் வெட்டி வீழ்த்த முடியும் என்பதை மான தமிழ் பிள்ளைகள் உணர்ந்து தெளிய வேண்டும். இதுவரை நான் எத்தனையோ கூட்டம் நடத்திருக்கேன்டா, அதெல்லாம் பார்த்து அவன் பயந்துருக்க மாட்டான். பயந்துருக்க மாட்டான். நான் விவசாயிக்கு போட்டான், மீனவருக்கு போட்டான், மாணவருக்கு போட்டான், போக்குவரத்து தொழிலாளருக்கு போட்டான், ஆசிரியருக்கு போட்டான். தேவேந்திரருக்கு வெளியேற்றான்ட்டு தேவரியாரி பேசுறான்டா, கவுண்டம் பேசுறான்டா, வன்னியம் பேசுறான்டா, எல்லாரும் பேசுறான்டா. அங்க என்ன பண்ணும்? ஈரக்கொலை ஏறி இறங்கும் ஒரு தடவை. ஐயோ ஐயோ, இதாண்டா நம் முன்னவர்கள் கண்ட கனவு. இதுதாண்டா நம் முன்னவர்கள் கண்ட கனவு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் நம் தாத்தன் பட்டுக்கோட்டை பண்ணது இதுக்காகத்தாண்டா. ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னு பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகிளையா வெடிச்சிருக்கு. ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குறைந்ததென்றால் வளர முடியுமான்னு பாடினது உனக்கு எனக்கு தான். உனக்காக தான்டா, உனக்கு எனக்கு தான். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பே இரு கரமும் இணைத்துத்தான் வழிபடுகிறோம். அப்போது மானுட பிறப்பிலே எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று நமக்கு போதித்தவன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நம்முடைய தாத்தா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தங்கைகள் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கடா வந்தது நமக்குள்ள பிளவு? எப்படா வந்தது? இந்த திராவிட இந்திய அரசியல் சூழ்ச்சியால் வந்ததுடா. நான் சுரண்டா, பிரபாகரன் மகன் சுரண்டா. இந்த மகனை நான் நிறுத்துற என் தம்பி தங்கைகளை சாதி பார்த்தால் நீ எனக்கு போடாத ஓட்டு, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. இவன் தேவேந்திரன், இவன் ஆதித்தமிழன் பறையன், இவன் தேவன், இவன் நாடார், இவன் கோனார், இவன் பிள்ளை, இவன் முதலி என்று பார்த்தால் அதான்டா எனக்கு பெரிய தொல்லை. நீ ஒண்ணு செய்யணும், என் நிறத்தை பார்க்காதே, என் கருத்தை பார். எங்கள் சாதியை பார்க்காதே, சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை பார். நாங்கள் சார்ந்த மதத்தை பார்க்காதே, நாங்கள் முன்வைக்கிறோம் மானுடத்தை பார். உயர்ந்த எங்கள் உயிர்மை நேயத்தை பார். தமிழ் பேரன்பின் தாயடா, அவள் பிள்ளைகளடா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்கள் உடன் பிறந்தான் தேவேந்திரனை நேசிக்காது விண்டு என்றால் நீ உண்மையிலே தமிழனாடா? நீ உண்மையிலே தமிழனா? பாரு, அவனை மாறி ஒரு தளபதி நம்பிவிட்டால் உயிரை கொடுத்து களத்தில் நிற்கிற மரவன் தேவேந்திர மாதிரி எவனும் கிடையாது.
எந்த படையிலடா நின்றவன் சண்டை செய்யல? பாண்டியன் படையிலையா, மருது பாண்டியன் படையிலையா, பூலி தேவன் படையில, யார் படையில நின்று போறாள்? இல்ல தலைவன் பிரபாகரன் படையிலையா, இல்லை அவன் மகன் சீமானின் படையில நின்று போறான் இல்லையா? யார் படையில போறான்? நாங்கள் இந்த இடத்துல நிற்பது, சீமான் இந்த இடத்துல நிற்பது தேவேந்திர குல வேளாள மக்கள் என்னோடு நிற்பார்கள் என்றில்ல, நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொல்லத்தான். நான் உழவர் குடிகளுக்காக நின்றது. நான் உழவன், அதனால் நான் பள்ளன், அதனால் நிற்கிறேன், இந்த களத்துல நிற்கிறேன். நான் 1100 ஆடு வைத்து மேய்த்தவன், அதனால் நான் ஆயன் கோன், அதனால அவனுக்காக நிற்கிறேன். நாளைக்கு காலையில மாட ஓடிட்டு போறேன், நான் மேய்க்க மலைக்கு போறேன். நீ தடுப்ப, நான் அதை உடைப்பேன். நீ இப்படி வந்தா நான் இப்படி போவேன், நீ அப்படி வந்தீங்கன்னா இப்படி போவேன். ஆனா எப்படியோ போவேன். மாட்டு மேல ஏறி கூட போவேன், மாட்டு வயிற்றுகளை கட்டிட்டு கூட போயிடும். ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுகளா இருப்போம், வேலையை ரொம்ப சீரியஸா பண்ணி விடுவோம். ரொம்ப சீரியஸா பண்ணி விடுவோம். புரியுதா உங்களுக்கு? இந்த வாட்டி தப்பிக்க முடியாது ராஜா, நீ எவனும் தப்பிக்க முடியாது. நீ இந்த மகன் எடுத்து வைக்கிற அரசியலை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தமிழ் சமூகம் விழிப்புற்று விட்டது. என்னரும் உடன் பிறந்தார்களே, நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். நீ விழிப்புற்று எழு. எப்படி? நாங்கள் தன்மானமிக்க தமிழர்கள், உலகின் தலை சிறந்த குடி என்ற நினைவோடு எழு. தேவேந்திரன், ஏண்டா தேவேந்திரன்? மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் நாம், அதன் தலைவன் வேந்தன் இந்திரன், தேவேந்திரன். கள்ளர், மறவர், அகமுடையர், இந்த 3 நம் உறவு இன சொந்தங்கள், நம்ம உடன் பிறந்தார்கள் இணைத்து எங்களை தேவர் என்று அழையுங்கள் என்றார். காரணம் என்ன? இந்திரனுடைய பிள்ளைகள் நாங்கள், தேவ இந்திரன் அவனுடைய பிள்ளைகள், தேவர் என்று அழையுங்கள். சின்னதா தேவர் ஷார்ட் ஃபார்ம். பின்னாடி வந்தான் தேவேந்திரன், என்ன பண்றான்? எங்களை, நாங்களும் அதே வேந்தனின் மக்கள், எங்களை தேவ இந்திரன் என்று முழு பேர்ல அழை. இதாண்டா உழவர் குடி. வேளாளர் என்றால் வேல், வேல் என்றால் மண், மண்ணு. இந்த மண்ணை பிசைந்து பண்டங்கள், மண் பாண்டங்கள் செய்பவன் வேளார். மண்ணை உழுது விதைத்து விளை வைத்து உணவுப் பொருளை அறுவடை செய்பவன் வேளாளர். வேளாண் குடி. இப்ப புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தாய் பிள்ளைய தான், ஒரே நிலத்தின் பிள்ளைகள் தான். தேவரும் தேவ இந்திரனும் ஒரே தாய் பிள்ளைகள் தான். 2 பேரும் வேந்தனின் மக்கள் தான். இல்ல ஏன் தேவேந்திரன் நினைக்கணும்? குடும்பர், காலாடி, இருக்குவார் பண்ணாடி, வாதியார், பல்லர், இதெல்லாம் எதுல வருது? இதையெல்லாம் சேர்த்து எங்களை தேவை இந்திரர் என்று அறிவி. சானார், மூப்பர், கிராமணி எல்லாரையும் சேர்த்து எங்களை நாடார்னு அறிவி. இதெல்லாம் நாம் போராடி பெற்றோம். ஆனா சக்கிலியர், இந்த மாதாரி, இவர்களெல்லாம் சேர்த்து எதையுமே கேட்காம அருந்ததியர் என்று அறிவித்த பெருமகன் ஐயா கருணாநிதி. இதையெல்லாம் நம்ம போராடி வாங்கினோம். எங்களை ஒன்னு அறிவிச்சு விடியா அப்படின்னு எதையுமே கேட்காமல் அறிவித்து விட்டார். அவர்களுக்கெல்லாம் இருந்தா அது இனப்பாசம், எங்களுக்கு இருந்தா அது இனவெறி. எப்படி ஆயிருது? நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, எங்களின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நாங்கள் பிரச்சனைகளின் பிள்ளைகள், என் மக்களின் பிரச்சனைகளின் பிள்ளைகள். பிண குவியலுக்கிடையிலே, இனச்சாவின் பிண குவியலுக்கிடையிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள். லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு இடையிலேயே நாங்கள் நின்று 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 வளர்ந்து வருகிறோம். மழைதான் இந்த கோரிக்கையை ஏற்று மழையும் நம்மோடு சேர்ந்து போராடுது. குண்டு மழை பொழியும் போதும் ஓடாது நின்ற மறவர் கூட்டத்தின் மக்கள் ஒரு குளிர்மலைக்கு களைவதா?
நம்மளடா மழையில நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயமாடா, வீர குடிகளடா, தமிழ் குடிகளடா, தேவேந்திர குடிகளடா, நிமிந்து நில்லடா, நிமிந்து நில்லு. அதனால என் அரும் தம்பி தங்கைகள், என் அன்பு சொந்தங்கள், நாம் செய்ய வேண்டியது இந்த தேர்தலை ஒரு போர் போல நாம் கருத வேண்டும். பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்கள் வலிமை மிக்க அரசியல் படையாக திரண்டு தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு லட்சிய உறுதியோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் திரும்ப திரும்ப 1000 500 பணத்திற்கு வாக்கை விற்பது என்பது மிக கொடுமையான, மறுபடியும் அடிமை சூழலை நமக்கு தரும். அதை உணர்ந்து தெளிந்து என்னுயிர் சொந்தங்கள், இனமானமும் தன்மானமும் கொண்ட தமிழின மக்கள், பட்டியல் வெளியேற்றம் என்பது இங்கே என் தம்பி குணா அவர்கள் பேசியது போல இன்னும் 10 நாள்ல நம்மை விட வேகமாக பட்டியல் வெளியேற்றத்தை பேச ஆட்கள் வருவார்கள். நீ வெளியேற்று, இல்லைன்னா நாங்க வந்து வெளியேறிக்கிறோம். கதவை திறந்து விடுப்பா, வெளியேறோம். இல்லைன்னா நாங்க வந்து ஒரே மீதி உடைச்சிட்டு வெளியே போறோம். இவ்வளவுதானே. எனக்கு 2 வழிதான் இருக்கு. நீ வந்து திறந்து விட்டீங்கன்னா வெளியே வரும்போது ரொம்ப நன்றிங்க நன்றிங்க வணக்கம்ங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், உடைச்சிட்டு வெளியில போவோம், நாங்களா போவோம். அது நடக்கும். பட்டியலில் அடைத்து வைக்க ஆடு மாடு அல்ல, நாங்கள் பட்டியலில் அடைத்து வைக்க மான தமிழ் மக்கள், மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த தன்மானமிக்க தமிழ் மக்கள். எங்களை வெளியேற்று. பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் பழந்தமிழர் விடுதலை என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம். பிரபாகரன் பிள்ளைகள் நிற்கிறோம். இந்த களத்திலே அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், இது ஒரு கோரிக்கை தான், இது ஒரு கோரிக்கை தான். அரசு ஏற்று செயல்பட வேண்டும். இந்த தேர்தல் களத்தை நமக்கான களமாக நாம் மாற்றுவோம். இன்று தொடங்கிய இந்த சிக்கலை தொடர்ந்து என் பிள்ளைகள் தமிழ் நாட்டின் அரசியல் களத்திலே தெரு தெருவாக பரப்புரையில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அறிவார்ந்த பிள்ளைகளை தேவேந்திர குலத்திலே, தேவேந்திர என் சொந்தங்களுக்கு நான் நிறுத்துகிற இடத்திலே என் தம்பி தங்கைகளோடு தர்க்கம் செய்து வெல்பவன் எவனாக இருந்தாலும் ஒருத்தனை காட்டுப்பான். நானும் தூங்குறதில்ல, எவனையும் தூங்க விடுறதல்ல, தூங்க விடுறதல்ல. இவர் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகள் இத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்கான். ஆனா யாரு இந்த சாவுக்கு காரணமோ அவரோட போய் 2 சீட்டுக்கு நின்னதுனால ஒரு நீதியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு போராடி மாஞ்சோலை தோட்டத்திலேயே நம் மக்கள் வாழ முடியாது வெளியேற்றப்படக்கூடிய சூழல் உருவாகி போயிடுச்சு. கேட்கன்னு அது இல்லை. அதனால ஓட்டுக்காக நிற்பவன் நம் உரிமைக்காக நிற்க மாட்டான். ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிக்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். நாட்டை பற்றி கவலைப்படுகிறவன் ஓட்டை குறிவிக்க மாட்டான். போட்டா போடு, போடலைன்னா போ. வாக்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். சாதி மதம் சாமி கடவுள் அதை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். அதற்கு தேவை இருக்காது. ஏன்னா சாதியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம், மதத்தை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம், சாமியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம். ஆனால் மக்களை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது, அவனுக்கு நேரமும் இருக்காது. உங்கள் பிள்ளைகள் மக்களை பற்றி சிந்திப்பவர்கள். இங்கே அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது. தேர்தல் அரசியல் என்றால் என்ன?
இப்போது ஓரணியில் தமிழ்நாடு. இது தேர்தல் அரசியல். தேர்தல் வர 6 மாசம் இருக்கும்போது வாட்ச் கொடுக்கிறது, செல்போன் கொடுக்கிறது, 1000 ரூபாய் கொடுக்கிறது, டிஃபன் கேரியர் கொடுக்கிறது. இது தேர்தல் அரசியல். ரோட் ஷோ நடத்தி டாட்டா காட்டுவது தேர்தல் அரசியல். நான் வந்தால் 1000 தருவேன், 1500 தருவேன். இது தேர்தல் அரசியல். அப்ப மக்கள் அரசியல் என்பது என்ன? 1000 500க்கு கையேந்தாது மக்களின் வருவாயை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மக்கள் அரசியல். படிக்க போகும்போது தம்பிக்கு 1000 ரூபாய், படித்து நிறுத்திவிட்டால் 1000 ரூபாய் தரமாட்டார்கள். நாங்கள் கேட்பது, படிக்க போகும்போது 1000 ரூபாய் வேண்டாம், படித்த பிறகு வேலை கொடுங்கள், நாங்கள் 1000 ரூபாய்க்கு 10,000 15,000 சம்பாதித்துக் கொள்கிறோம். இது மக்கள் அரசியல். படிக்க போற பிள்ளைக்கு 1000, அது தேர்தல் அரசியல். இங்கே செயல் அரசியல், சேவை அரசியல் கிடையாது. திராவிடர்களுக்கு, இந்தியர்களுக்கு வெறும் செய்தி அரசியல் தான். வீடு தேடி அரசு செய்தி அரசியல், ரோடு தோடி மக்கள் போராட. உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அரசியல் செயல் அரசியல், சேவை அரசியல், செய்தி அரசியல் அல்ல. மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, உரிமை தொகை கொடுக்க போகிறோம் என்று செப்டம்பரில் கொடுப்பதற்கு ஜனவரியில் இருந்து விளம்பரம் செய்வது செய்தி அரசியல். 1000 ரூபாய் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் தாய்மார்களின் வருவாயை பெருக்குவது என்பது செயல் அரசியல். இந்த அரசியலைத்தான் உங்கள் பிள்ளைகள் முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். இதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்தி தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு வலிமையான அரசியலை உருவாக்குங்கள். இதை தவிர தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வழி ஒன்றும் இல்லை. அதனால் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உறவுகளே, பட்டியல் சமூக வெளியேற்றமே, பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றமே, பழந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர் இன்று கலைவோம், மீண்டும் ஒரு களத்தில் இணைவோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு, புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர்.